எனக்கு சீமான் மீது அடிப்படையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த படம் உண்மை என்று தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். பார்த்திருக்கலாம், அவரோடு படம் எடுத்திருக்கலாம் தலைவரோடு. இவர் சொல்லுவது போல அவ்வளவு பெரிய கதைகள் எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சில நிமிடங்கள் அவரை பார்த்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த படமே செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்றால் ஒட்டுமொத்தமாக சிந்தனையே அந்த விளையாட்டா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கிரிமினல் மைண்டுன்னு. அதுபோல ஒரு விதத்தில் தன் மீது தானே சீமான் மண்வாரி போட்டுக் கொண்டது தான் இதெல்லாம். ஐயா பெரியாரை பற்றி அவர் பேசப் போய் இத்தனை செய்திகளும் வெளியே வந்து விழுகின்றன. ஒரு மனிதன் எவ்வளவு அடிப்படையிலேயே எவ்வளவு திட்டமிட்டு மோசமானவைகளை செய்திருக்கிறார் என்பதற்கு இதுவெல்லாம் சான்று என்று கருது. படம் பொய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நேர்மையற்ற ஒரு செயலா அது இருக்கு. ஆனா 2008 காலகட்டம்னா நீங்க அவர் கூட தொடர்பு தான் இருந்திருப்பீங்க. ஆமா. அப்ப அவர் ஈழத்துக்கு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஆனால் அப்போதும் வந்து அவர் சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மை என்று யாருக்கு தெரியும்? போனார், வந்தார், அவ்வளவுதான். அது தெரியும். அங்கே போகிற போது நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் சொல்லுவது போல இவர் மட்டும் தனியாக போகவில்லை. திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் ஒரு குழுவாக சென்றார்கள். இயக்குனர் பாரதி ராஜா, ராஜ்கிரண், மகேந்திரன், அவருடைய மகன் எல்லோரும் சென்றிருந்தார்கள். பொது பார்த்ததாக எல்லாம் சொன்னார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பல கதைகளை சொல்ல ஆரம்பித்த போது எங்களுக்கு ஐயம் வந்தது. ஏனென்றால் நான் நெடுமாறன் ஐயா கூடவே இருந்தவர். அவர் மிக நெருக்கமாக இருந்தவர். மேதகு பிரபாகரன் அவர்கள் மீது வழக்கு இருந்தபோது அவர் மதுரையிலே தான் இருந்தார். இன்னும் சொன்னால் ஐயா நெடுமாறன் அவர்கள் பொறுப்பிலே தான் இருந்தார். ஐயாவோடு இருந்த அண்ணன் பரந்தாமன் என்னோடு சிறையில் இருந்தவர், இப்போது இல்லை, மறைந்து விட்டார். அவர் தலைவர் பிரபாகரனை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் இப்படி எதையும் வெளிப்படுத்தி கொண்டதில்லை. நான் அறிந்த வரையில் குளத்தூர் மணியண்ணன், கோவை ராமகிருஷ்ணன், வைகோ போன்றவர்கள், திமுகவும் திராவிடர் கழகமும் நிறைய புலிகளுக்காக செய்திருக்கிறார்கள். யாரும் பேசியதில்லை. ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாய் பேசுகிற போதே ஒரு சந்தேகம் வந்தது. அங்குமிங்குமாக பொய் இருக்கும் என்று கருதினோம். அங்குமிங்குமாக கூட உண்மை இல்லையோ என்று எண்ணத் தோன்றியது.